கல்கி டைரக்டர் நாகேஸ்வரன் இயக்கத்தில் நம்ம பிரபாஸ், அமிதாப் பச்சன், உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள், அதுக்கடுத்து தீபிகா படுகோன் அப்படின்னு சொல்லிட்டு சினிமா பட்டாளமே சேர்ந்து நடித்து லாஸ்ட்டாக தேட்டரில் வெளிவந்து மாபெரும் வெற்றி பெற்ற ஒரு பயங்கரமான ஹேப்பிக் பிக்கெஸ்ட் ஆக்ஷன் அட்வென்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி ஒன்றாலும் எடுத்துக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு தாறுமாறான திரைப்படம். ஸோ இந்த திரைப்படம் வெளிவந்து பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு சிறப்பான தரமான சம்பவம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பாகுபலி 2க்கு அப்புறமா நம்ம பிரபாஸ் நடித்து ஒரு தேட்டரில் ஒரு படம் வெளிவந்து பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை பண்ணிக்கிட்டு இருக்குன்னா அது கல்கி மட்டும்தான். அதுக்குன்னு சலார் படம் பெருசாக போகலன்னு சொல்ல மாட்டேன். கிட்டத்தட்ட 700 கோடி அந்த படம் வசூல் வந்துருச்சு. அது அப்புறப்பட்ட பிரச்சனை. ஆனால் இந்த திரைப்படம் இந்த அளவுக்கு வெற்றி பெற்றிருக்கு அப்படின்றது எல்லாருக்கும் கொஞ்சம் ஷாக்கிங்காக இருக்குது. ஏன்னா பாகுபலி 1 அது ஹிட்டாச்சுன்றது அப்புறப்பட்ட பிரச்சனை. ஆனால் வர்த்தக ரீதியாக பாக்ஸ் ஆஃபீஸில் ஹிட்டான படம்னா அது பாகுபலி 2 மட்டும்தான். அதுக்கு முக்கியமான ஒரு காரணம் பாகுபலி 1 வெளிவந்து அது ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணி ஒரு எதிர்பார்ப்பு கிரியேட் பண்ணிச்சு. ஸோ இப்போ இந்த சலார் திரைப்படம் 700 கோடி வசூல் வந்துச்சுன்னா அதுக்கு காம்போக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. இந்த KGF 2க்கு அப்புறமா பிரசானில் அந்த படத்தை பண்ணியிருக்காப்புல. ஸோ வெளிவந்து ஒரு தரமான சம்பவத்தை பண்ணிட்டு போயிடுச்சு. 700 கோடி வசூல் வந்துருச்சு. அது அப்புறப்பட்ட பிரச்சனை. ஆனால் இந்த கல்கி படத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் கிடையாது. இப்போதான் இந்த படம் இந்த உலகத்துக்குள்ள நம்ம இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் போக போகிறோம். அப்படி இருந்தாலும் ஓப்பனிங்காக இருக்கட்டும், டே பை டே இந்த படத்தோடைய ரன்னிங்காக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப சூப்பராக போய்கிட்டு இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த திரைப்படம் உலக அளவில் ஒரு 1300 1500 கோடி வசூல் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அந்த அளவுக்கு சூப்பராக இந்த படம் தியேட்டரில் இப்போதைக்கு ரன் ஆகிட்டு இருக்கேன். இப்போதைக்கு இந்த படம் வெளிவந்து ஒரு வாரம் ஆக போகுது. இந்த ஒரு வாரத்தில் இந்த படம் என்ன மாதிரி ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைடு 700 கோடி ரூபாய் வசூல் வந்திருக்காமா. படத்தரப்புலேயே அந்த விஷயத்தை இப்போ அதிகாரப்பூர்வமாக சொல்லியிருக்காங்க. படம் வெளிவந்து வெறும் 7 நாளில் 700 கோடினா அப்போ அந்த படம் இன்னமும் தியேட்டரில் நல்லா ரன் ஆகிட்டு இருக்கேன். அப்போது வேர்ல்டு வைடு லைஃப் டைமில் இவ்வளோ வசூல் வரும், நீங்களே வச்சு பாருங்கள். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். பிரபாஸ் அவர்களுடைய மார்க்கெட் ரொம்பவே ஸ்டாண்டர்டாக இருக்குது. அவருடைய மார்க்கெட் இன்னும் டவுன் ஆகலை அப்படின்றத ப்ரூவ் பண்ணிட்டாப்ல. இப்போ இன்னைக்கு இருக்கிற ஒரே ஒரு எதிர்பார்ப்பு என்னன்னா, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் எந்த ஒரு செகண்ட் பார்ட்டுக்கும் எதுக்குமே எக்ஸ்பெக்டேஷனே இல்லாமல் வெளிவந்த ஒரு திரைப்படம் இதுதான் கல்கி முதல் பாகம். இதுவே வர்த்தக ரீதியாக இந்த அளவுக்கு ஒரு வெற்றி பெற்ற ஒரு படமாக மாறி இருந்தா இப்போ செகண்ட் பார்ட்டுக்கு ஒரு பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. அப்போ அந்த பாகம் அந்த கல்கி 2 வெளிவந்தாக்கா அது பாக்ஸ் ஆஃபீஸில் என்ன மாதிரி ஒரு சம்பவத்தை பண்ணும் அப்படின்றது தான் எனக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருக்கு. ஓப்பனிங் டேவே ஒரு 300 கோடி வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா ஏற்கனவே RRR 225 கோடின்னு நினைக்கிறேன் அது முதல் நாள் வசூல். அந்த ரெக்கார்டை கண்டிப்பாக இந்த கல்கி 2 வந்து பிரேக் பண்ண போகுது. அதில் மட்டும் எந்த ஒரு மாற்றமே இல்லை. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் லைஃப் டைமில் எவ்வளோ வசூல் வருது. அமேசான் பிரைமில் இந்த படத்தை இயர்லி ஆக்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு எப்போ ரெண்டலில் கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போதைக்கு படம் வெளிவந்த 7 நாளில் உலக அளவில் 700 கோடி ரூபாய் வசூல் வந்து ஒரு மிகப்பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் ரெக்கார்டு இந்த கல்கி திரைப்படம் பண்ணியிருக்கு. படத்தரப்பில் பயங்கரமான ஹாப்பியாமா நம்ம என்ன நினச்சோமோ அது நம்மளுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டேன். லைஃப் டைமில் எவ்வளோ வசூல் வரும்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்ப்போம்.